அவளை மலையேத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கோடாங்கி உக்கிரமா உடுக்க அடிச்சு 21 பேரையும் வரவழைக்க பாட்டு பாடுறான். யாரு வருவா ஏது சொல்லுவான்னு எல்லாரும் மனசும் படபடன்னு அடிச்சுக்கிட்டு பதட்டம் கூடுது. நாக்க மடிச்சு கண்ணை உருட்டி மூச்சை இறைச்சு உடம்ப முறிச்சு கருப்பன் பிச்சை உடம்புல இறங்கி நிக்கிறான். ஜவ்வாதும் சந்தனமும் சாம்பிராணியும் மணக்குது. அவன் பாக்குற கண்ணெல்லாம் மழை நீரா கண்ணீர் சொட்டுது. ஆடாத ஆட்டமெல்லாம் அவன் ஆடி மந்தையில் நிக்க வயசாங்கு பொன்சாட்ட சொலட்டும் சத்தம் இடி போல கேட்க வேட்ட நாயும் வெள்ள குதிரையும் வெறியாட்டம் ஆடுது. கருப்பன் கணுக்காலு சலங்க சத்தம் காடு மேடெல்லாம் கேக்குது. அடிக்கிற உடுக்க சத்தம் அப்படியே நிக்குது. கோடாங்கி கண் பார்வை பிச்சை உடம்புக்குள்ள இருக்க கருப்ப மேல விழுகுது. அடக்கி வச்ச ஆட்டத்தை எங்க வந்து ஆடுற? ஆடாத உன்னை இங்க ஆட வச்சு பாக்குறது எனக்கு இஷ்டம் தான். உன் ஆவேச ஆட்டத்துக்கு இந்த ஊர் தாங்காது. உன் கட்டுக்கடங்காத வேகத்துக்கு அந்த புள்ள உடம்பு தாங்காது. உருட்டுற ஓங்கன்னு ஒரு இடத்துல நிறுத்து. ஆங்காரம் போதுமையா, ஆசாரத்தை கட்டுப்படுத்துன்னு கோடாங்கி சாம்பல அள்ளி வீசுறான். கருப்பை வேகத்தை குறைச்சு வாய் துறக்க மறுக்கிறான். ஊர் மந்தையில நின்னுகிட்டு இம்புட்டு ஆட்டம் போற நீ யாருப்பா? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. வாயடைச்சு நின்னா வேலைக்கு ஆகாது. வாய திறந்து சொல்லு, பேயா பிசாசான்னு. அப்படி கோடாங்கி கேட்டதும் மண்ண ஓங்கி கருப்பை மிதிக்கிறான். உன் கோவத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. வாக்கட்டு திறக்காம நீ வார்த்தை எதுவும் சொல்லாம உன் என்ன ஒண்ணும் பலிக்காது. நீ எண்ணி வந்த எதுவும் நடக்காது. அதனால உன் பேரை சொல்லு. என்ன பத்தி தெரிஞ்ச உனக்கு நான் யாருன்னா தெரியாது. உன்னை பத்தி எனக்கு மட்டும் தெரிஞ்சு ஒரு புண்ணியமும் இல்ல. சுத்தி நிக்கிற மக்களுக்கு நீ யாருன்னு அடையாளத்தை சொல்லி காட்டு. அடையாளத்தை சொல்லித்தான் என்ன அடையாளப்படுத்தணுமா? உன்னை ஆண்டவனா ஏத்துக்கிற அடையாளம் வேண்டாமா? அடையாளத்தை சொல்றேன், காதை திறந்து வச்சு கேளு. மலையாளத்து கொண்டு முடிஞ்சு வெட்டருவா மீச முறுக்கி வெண்பட்டு மாறாப்பும் காது ரெண்டில் குண்டலமும் மேல் கையில் கங்கணமும் முன் கையில் காப்புகளும் கணுக்காலில் தண்டைகளும் வெட்டருவா வேல்கம்பு கைபிடிச்சு சூரி கத்தி இட சொருகி வைசாங்கு பொன்சாட்ட கழுத்தில் சுட்டி வேட்ட நாய முன்ன விட்டு வெள்ள குதிரை ஏறிக்கிட்டு வேட்டையாடி ஊர் சுத்தி காவல் காக்கும் கருப்பண்டா நானு. சரிப்பா, உன் அடையாளம் சரிதான், உன் பேரும் சரிதான். ஆனா நீ ஒத்தையில வர்ற ஆள் இல்லையே. உன் பந்தியும் சேனையும் இல்லாம உன் பயணம் எங்க இருந்தது இல்லையே. உன் கூட வந்தது யாராரு? மொத்த எத்தனை பேரு? அத முத சொல்லு. என் கூட பிறந்தவன் என்னோட சேர்த்து 21 பேரு. எண்ணிக்கை சரிதான், எல்லாத்துக்கும் பேர் இல்லையா? நொண்டி கருப்பை, முத்து கருப்பை, கோட்டை கருப்பை, மாயாண்டி, சன்னாசி, வீரபத்திரை, முத்தையா, சங்கையா, இருளப்பை, சமயம், பட்டவராய, மதுரை வீர, சொடலவான, சீலக்காரி, பத்திரகாரி, முத்துமாரி, இருளாயி, ராக்காயி, பேச்சியம்மா, நாகம்மா, வனதுர்க்க. ஏண்டா ஐயா, இத்தனை பேருக்குமா இந்த ஊர்ல கோவில் வேணும்? எனக்கும் என் கூட வந்த தங்கச்சி சீலக்காரிக்கும் கோவில் கோட்டைக்குள்ள இடம் கூட போதும். அப்ப மத்தவனுக்கு இஷ்டப்பட்ட இடத்தில் கோவில் வாங்கி அவன் போவான். அப்ப உன் படையலு ஆத்தா பாத்தாத தந்தா மனசார ஏத்துக்கிறேன். சரி விடு, அத நான் அவகிட்டே கேட்டுக்கிறேன்னு கோடாங்கி உடுக்கை அடிச்சு அங்கால ஈஸ்வரியை வரவழைக்கிறான். அவ கோட்டைக்குள்ள இடமும் படையலுக்கு பூஜையும் எப்படின்னு கேட்கிறான். எனக்கும் ஈசனுக்கும் தலவாழ இலை போட்டு பொங்கல் படையல் போட்டு தேங்காயும் பழமும் அபிஷேகமும் கற்பூர ஜோதியும் ஆராத்தியும் போதும். என் கோட்டைக்குள்ள குடிநிற்கும் பிள்ளைக்கு அசைவ படையலும் அவன் விரும்பும் பொருளும் சேர்த்து போடுன்னு சொல்லி ஆத்தா மலையேறான். அதே நேரத்துல கருப்பனு காவல் வாக்கு கொடுத்து மலையேறான். அங்கால ஈஸ்வரியும் கருப்பனும் அருளரங்கி சொன்னபடி கருப்பனுக்கும் சேலக்கரைக்கும் சலையடிச்சு வைக்கிறாங்க. கும்பாபிஷேக நாள் குறிச்சு சந்தன மரத்துல பம்ப செஞ்சு அப்பனையும் ஆத்தாலையும் கருவறை ஏத்தி நில நிறுத்தி அவன் ஆசைப்படி பம்பை அடிச்சு சைவ படையல் போட்டு சூடங்காட்டி கும்பிட்டு முடிச்சு கருங்கடா குட்டி வெட்டி கல்லும் ஜாராயமும் படைச்சு கருப்பனையும் சீலக்காரையும் கும்பிட்டு வர பழையனூர் கிராமத்தை அம்மை அப்பனோட சேர்ந்து கருப்பை இன்னைக்கு வரைக்கும் தலைமாடு கால்மாடு காத்து நின்னு கேட்கிற வரத்தை அள்ளி கொடுத்து இஷ்ட தெய்வமா காவல் தெய்வமா பழையனூர் நின்னு ஆட்சி பண்ணி அருள் கொடுக்கிறான் நம்ம பிளா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை பத்தின உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்கள் கருத்துக்கள் தான் எங்களை மேம்படுத்தும், மெருகேற்றும். நன்றி, வணக்கம்.